கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவசனங்கள் தேவனுடைய சமூகத்தை கொடுத்து வரும்பொழுது தேவனோடு குடும்பங்களை சரியான ஒரு சீர்திருத்தத்தில் தேவனோடு தங்களை சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வரும்படியாகவே தேவனோடு வருது. அதே நோயா எப்பொழுதும் மனிதன் தவறாத தேவனிடத்தில் வரும்பொழுது எங்களுடைய தவறை அவர் சீர்படுத்தி அதை மன்னித்து தன்னோடு எப்பொழுதும் இணைத்துக் கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தை எங்களுக்கு உறவு பாலமாக. அதே நோயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட எல்லா இடங்களில் இருந்து பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க. அநேகர் வாங்கித்தார்கள், அநேகருக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் வாங்கித்த சில ஜனங்களை காத்திருந்த இடத்துல கொண்டு வந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த காலையில் கூட உங்களுடைய அதிகமான தூரங்கள் இருந்து வந்திருக்கிறான சகோதரர் எல்லாருக்காகவும் கர்த்தர்களை மேன்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. மட்டக்களப்பிலிருந்து அதிக தூரத்துக்கு அங்காளின் சகோதரி மினோனா அவர்களும் சுஜி மினோட மகன் அதிக தூரத்தில் பிரயாணம் பண்ணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ஆமென். அதே போல திருவண்ணாமலை பிரதேசத்துக்கு தான் நாங்கள் எல்லாரும் அதிகமாக அடிக்கடி ஓடுறது. இந்த முறை அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஆயத்தப்பட்டு இங்கே ஓடி வந்திருக்கிறாங்க. சில பேருக்கு யானையும் கூட ரொம்ப எச்சரிக்கை கொடுத்து மிகுந்த திகளை ஊற்றி அவங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. எல்லாமே தேவனுடைய கிருபைதான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவனே என்னோடு கூட இருக்கிறார்கள். மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவனே என்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி சகோதரர்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். என்றால் நாம் செய்ய வேண்டியதான பகுதி இன்னும் ஏதோ ஒன்று தேவர்களுக்காக வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவனமாக பொருளிலிருந்து வந்தான சகோதரர் மர்லின் அவர்கள், அவருடைய குடும்பங்கள் அவர்கள் கூட ராத்திரி காலங்களில் அதிகமாக பிரயாணம் பண்ணி நிச்சயமாக நான் நேற்று ஃபோன் பண்ணும் பொழுது அவர் 5 மணி 6 மணியில் சொல்கிற இப்போ தான் வேற வந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கேன். யோசிப்பேன் எப்படி ஒரு பெரிய வருவாங்க. ஏதோ அவருடைய எங்களுக்கு இப்போ ஹைவே ரோட்டில் இருந்தானே மேலால் போட்டுக்கிட்டு எப்படியோ அவரும் கூட அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பிரதருக்கு நான் நேற்று எடுக்கும் பொழுது நாங்கள் அந்த வீடை வந்து சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும், 6 மணிக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி நான் கோல் எடுக்கிறதில்ல. 5 மணிக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு வரல 5 மணி இப்போ தான் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். நான் யோசிச்சு எப்படி இவ்வளோ ரெடியாக அவங்க வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் கூட அவங்க சொன்ன நேரத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படித்தாங்க. அதனால் தேவன் கூட ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இங்கே இருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் நீங்கள் ஏதோ கஷ்டவான்களுக்காக உங்களுடைய முழு கருத்தோடு உங்களுடைய முழு சக்தியோடு சேர்ந்து நீங்கள் அவர்களுக்காக பணிவிடை செய்யணும், அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் தேவன் கூட ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிரயாசங்கள், உங்களோட காணிக்கை, உங்களோட பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் முதல் வரும்பொழுது சர்ச்சில் வந்து பெயிண்ட்கள் எல்லாம் சரியாக அடிக்க இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து ஆராதனையை வந்து எல்லாத்தையும் ஒரு ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு சரியான ஒரு நிலையில் கொண்டு வந்துருக்கீங்க. அல்லேலூயா. அதே போல இங்கே இருக்கிறார் அவர் ஊழியக்காரர் அவர் குருபன். அவர் மிக ரொம்ப தனிமையாக இருந்து எல்லா காரியமே அவர் செய்கிறார். அதே போல சில சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களும் கூட அவருக்கு ஒத்தாசை கொடுக்குறீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து அவருடைய தோளை தூக்கி விடுறதுக்கு, அவருடைய கரத்தை தூக்கி பிடிப்பதற்கு அங்கே எங்களுக்கு ஒத்தாசை உதவி ஊழியக்காரர் எங்களுக்கு தேவையாக இருக்குது. மோசே யுத்தத்தில் நிற்கும் பொழுது 6 என்ன செய்தாங்க, 2 பக்கம் 2 கையை தூக்கி பிடித்து கொண்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கையை கீழே விடும் பொழுது இவன் கையை கீழே விடுகிறான். தளர்க்கும் பொழுது கையை கீழே விட்டு அவனே கீழே மேற்கொள்கிறார். ஆமென். அதே பாருங்க. அதே மாதிரி சபையார் யாவரும் தேவனுடைய ஒரு ஊழியக்காரருடைய கரத்தை அவர்கள் தூக்கி பிடித்து ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ஒத்தாசை கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக. ஆமென். அதனால தேவனுடைய தந்ததான இப்படிப்பட்டதான தேவனுடைய காரியம் செய்யவும் என்றுதான் ஒரு பாரம்பரிய ஒரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை சகோதர சகோதரியை கொடுக்கிறதுனால எல்லாரும் கரங்களை கட்டி காட்டுறது நினைச்சிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா கட்டணும், சத்தமா துதிக்கணும். அல்லேலூயா.
ஏன்னா தேவன் எங்களை பார்த்து மகிழ்ச்சி கொடுக்கிறார். இந்த கிரியைகள் எல்லாம் தேவனுடைய தன்மை. அல்லேலூயா. அப்ப அதுக்காக தான் நாங்கள் இதில் சந்தோஷப்படுறதா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மன்னிக்கணும் 500 இருக்கிறேன் சாவல் எங்களை ஜோனன் அவர் எப்பொழுது எங்களோட இருக்கிறபடினால அவர் தூர இருக்கிற மாதிரி எனக்கு விரும்புகிறேன். அவர் ஜோனன் யாழ்ப்பாணத்தில் அவரும் அதிகமான ஒரு தூரத்தில் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா அவர் காலையில் கோல் எடுக்கிற நேரம் அப்புறம் என்ன வலிக்கிறீங்களா ரெடியாக இருக்கிறீங்களான்னு கேட்குற நேரம் நான் அப்போ பஸ்ஸில் வழி நான் வந்து கொண்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் வலிக்கிறீங்களா ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு டக்குன்னு அவர் படிக்குது. அப்போ நான் பஸ் ரூட்டுகளை சொல்லும் பொழுது அது குருநாளால் வர கொழும்பு பஸ் தான் அப்படின்னால அவர் என்ன கண்டி பஸ்ஸில் வந்து தமிழில் இறங்கி அவர் இந்த இடப்படங்கள் தெரியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் தேவ யாருங்களோட கூட பங்கு பெறுவதற்கு அவர்கள் ஆயுதம். அதனால இங்கே உள்ளவர்களும் அவர்களும் கர்த்தருடைய ஜனங்களே பிள்ளைகளே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். நாமே நாங்கள் யாரும் சந்தோஷப்படத்தக்கதாக இன்னும் யாரும் விடுபட்டிருக்கிறாங்க தெரியா உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். நாமே இந்த காலையில் எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கூட இடத்துல வாங்கினாங்க சகோதர சகோதரி விசாரிச்சிங்க ஏன் நம்ம வரையில பெரிய சூழ்நிலைகள் சரியாக அவர்கள் மாய்த்தப்படையில என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக அவங்க கடந்து தேவனை நேசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வரவேண்டும்னு சொல்லி நீங்கள் யாரும் உங்களுடைய ஜெபங்களிலே காண்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் நாங்கள் யாரும் நடந்து நின்று குருந்திய புஸ்தகத்தில் குருந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையில் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். උන්වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් සහ උන්වහන්සේ කුරුසේ ඇනගසු ලැබූ බවත්
නිසා වෙන කිසිවක් නුඹලා අතරේ නොදැන සිටින නියම කතා කරමි. මම දුර්වලකමින්ද බයින්ද බොහෝ වෙවුලමින්ද නුඹලා සමග සිටියෙමි. මාගේ කතාවත් මාගේ දේශනා කිරීමත් ප්‍රඥාවෙන් කොළඹ වන්නා වචන වලින් නොව ආත්මයන් වහන්සේගේද බලයෙන්ද ප්‍රකාශ කිරීමෙන් විය. එසේ උනේ නුඹලාගේ ඇදහිල්ල දෙවියන් වහන්සේගේ බලයෙන් මිස මනුෂ්‍යයාගේ ප්‍රඥාවෙන් නොපීඩන පිණිසය. එසේ වී නොහොත් සම්පූර්ණ තැනැත්තන් අතරේ අපි ප්‍රඥාව කතා කරමු. එනම් මේ ලෝකයේ නොහොත් මේ ලෝකයේ නැති වී යන මුණදෑනින්ගේ ප්‍රඥාව නොව අපගේ ගෞරවය පිණිස ලෝකවලට ප්‍රථම දෙවියන් වහන්සේ විසින් කලින් නියම කරන ලද්දා වූ සගවත් වූ දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව අභිරහසක් ලෙස කතා කරමු. ඒ ප්‍රඥාව මේ ලෝකයේ මුණදෑනින්ගේ කිසිවෙක් නොදනී. දැනගෙන සිටියා නම් ඔවුන් මහත්මයන් ස්වාමීන් වහන්සේ කුසේ අනගසන්නේ නැත. නුඹ කියා තිබෙන ලෙස දෙවියන් වහන්සේ විසින් තම ප්‍රේම කරන්නට සූදානම් කර යම් දෙයක් ඇද්ද? ඒද ඇසට නොපෙනෙන්නේ නේය. කනට නොඇසෙන්නේය. මනුෂ්‍යයාගේ සිතට නොපෙනෙන්නේය. නුඹ දෙවියන් වහන්සේ සෝයේ ආත්මයන් වහන්සේ කර්ම කොටගෙන අපට ඒ දේ එක්දරවක දැසේ කමක් නිසාද ආත්මයන් වහන්සේ සියලු දේ එසේය. දෙවියන් වහන්සේ ගැඹුරු දේවල් විමසන සේක. මනුෂ්‍යයාගේ කාරණා මනුෂ්‍යයා තුළ තිබෙන ඔහුගේ ආත්මය හැර මනුෂ්‍යයන් අතරේ වෙන කවරෙක් දන්නේද? එසේ දෙවියන් වහන්සේගේ කාරණා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් විස වෙන කිසියෙක් නොදන්නේ. නමුත් දෙවියන් වහන්සේ විසින් අපට දෙන ලද දේ අප විසින් දැනගන්නා පිණිස ලෝකයේ ආත්මයන් නොව දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් ලැබුණා. ආමේන්. யாவும் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் யாவும் கர்த்தருக்கு ஆராதனை கொடுத்து இந்த முதல் நாள் ஆராதனையிலையும் கூட இந்த இருதயங்கள் கர்த்தரோடு செய்யக்கூடாது. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் விருத்த சேதனம் செய்து தேவனுக்காக எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தேவன் தாமே ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை குத்தப்பட்டு ஆண்டவர் மாறியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டது போல எங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் எங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த கால வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆண்டவரே ஆத்மாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே ஆத்மாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோதரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே ஹல்லேலூயா 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 எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே இந்த கால வேளைக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு விலையினராக மனுஷராக நாம் வந்திருந்தால் பலப்படுத்துகிறதான சர்வவல்லமையுள்ள தேவனே உடைய இரக்கங்களுக்காக உடைய கிருபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கால வேளையிலே நாங்கள் வாசித்ததால் அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உடைய அபத்தம் விட்டு நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாகவும் அவர்கள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ என்னென்ன காரியங்களுக்காக வந்திருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களோட விலையினங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த கர்த்தராகிய இயேசு
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துக்காக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீர் அக்னி அம்புகளாக நீர் மாற்றும்படியாக, ஓ சீனாய் மலையிலிருந்து பேசப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தையின் அக்னிமயான வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விலையினங்கள் சோர்கள் அகரியங்களை நீக்கும்படியாக, ஒவ்வொரு செவிகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாக, ஒருடைய ஊழியத்தை தன்னுடைய வார்த்தைகள் திருப்பும்படியாக, அன்றைக்கு தெளிவால் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு கர்த்தாவுடைய இதயத்தை திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பேசப்போற எங்களை வல்லமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் ரகசியத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பொறுப்படும் ஊதியாக காரியத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து வாசித்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் தேவனுடைய ரகசியங்களை அவருடைய ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தி கொடுக்கிறதாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா. நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி நமக்காக அநேக காரியங்களை இந்த ஊழியத்தில் நிறைய விஷயங்களை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய சபையாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக கூடி வரும் பொழுது அவர் தேவனை குறித்து முதலாவது அவர்கள் பேச வேண்டும். அவர் தேவனுடைய தன்மைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுதுமே சொல்லுவதான ஒரு காரியமா இருக்கு. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்கள் போய் அங்கே தங்கி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறதான அந்த ஹோட்டல் முதலாளிகளோ அல்லாட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களோ இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை நாங்கள் எங்கேயுமே நாம் காணவில்லை. அப்படியான ஒரு நட்பண்புள்ள ஜனங்கள், நல்ல குணமுள்ள ஜனங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதாக தீர்க்கதரிசி அநேக காரியங்கள் எங்கள் மத்தியிலே அவர் பேசியிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் பேசுகிறதான ஒவ்வொரு காரியமும் நம்முடைய நாவிலிருந்து வருகிற காரியம் ஒவ்வொன்றுமே தேவனுடைய வார்த்தையை தவிர நாம் வேற எதையுமே நாம் பேசாமல் இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இவ்வாறு என்ன சொல்லப்படுகின்றால், சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாகவே தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் பேசுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏனென்றா பாருங்க, என் பேச்சில் என் பிரசங்கம் மனுஷன் யாருக்குரிய அவர் நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நயவசனிப்பினால மனிதனை எங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக, அல்லாத எங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை உண்டாக்கும்படியாக எங்களை ஜனங்கள் உயர்த்துவார்கள். அல்லாத எனக்கு ஒரு வரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை நான் ஜனங்கள் மத்தியிலே பயன்படுத்துவதனால எந்த ஒரு கனமுள்ள ஒரு ஊழியக்காரன் சொல்லி அவர்கள் புகழுவார்கள், அவர்கள் என்னை உயர்த்துவார்கள். அல்லாட்டி கனம் பண்ணி இல்லாட்டி அவர்கள் என்ன குறித்து மேன்மைப்படுத்துவார்கள் சொல்லி எந்த விதமான ஒரு புகழ்ச்சியையும் நாடாத ஒரு மனிதனை தேவன் எடுத்து பாதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி கூட அது குறித்து பேசும் பொழுது முதலாவது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதான தேவனுடைய மனிதன் தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ளாக வருமட்டாக அவர் என்ன செய்தார் சொன்னார், அவனை பரிபூர்ணமாக அவனை மாற்றி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக எல்லா விதமான பாடல்களுக்குள்ளாகவும் அவனை கொண்டு போயிட்டு தேவன் அவனை நம்ப மட்டும், அந்த தேவனுடைய ஊழியக்காரனை தேவனுடைய மனிதனை தேவன் அவனை நம்ப மட்டும் அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னார், அவரை பரீட்சித்து அந்த பரிபூர்ணமான ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றதா தாம் எந்த ஒரு மனிதனையும் அவர் சோதிக்கிறவரா. ஆமென். நாங்கள் சங்கீத 4ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பக்தி உள்ள ஒரு மனிதனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார்னு சொல்லப்படுது. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடி. இப்ப நான் பேச வருவதான காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் முதலாவது அவருடைய சிந்தையில் இருக்கிறதான அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான அவருடைய ஞானத்தை அவர் வைத்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் தேவன் காலாகாலங்களாக அவர் மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வந்தார். ஆமே. அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்ன சொன்னா, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் வந்து ஒரு மிகுந்த ஒரு அனாதி நோக்கத்தில் அனாதி தீர்மானத்தை அவருடைய சிந்தையிலே அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அவருடைய ஜனங்களாக நாம் அவருக்கு இந்த பூமியை இருக்க முன்பதாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட யாவரும் அவரோடு கூட இருக்க முடியாது. ஆதியிலே எனக்கு தந்தது யாவரும் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கான இயேசு சொல்லுகிறது போல அவர்கள் யாவரும் அவரோடு கூட இருக்க முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் யாரும் சேரக்கூடாத ஒரு ஒளியிலே வாசமாயிருந்தார். அல்லேலூயா. அவர் லோகாசாக அவர் இருந்தார், அவர் ஏலோகியமா இருந்தார், அவர் லோகாசா இருந்தார். அதுக்காக இயேசு கிறிஸ்துவாக அவர் மாறி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒரு கூட்டு நாமங்களுக்குள்ளே ஒரு எகோவா என்பது அவருடைய கூட்டு நாமம். அவர் ஒரு இரட்சகராக வந்தார், அவர் ஒரு சுகமாக்குறவராக வந்தார், அவர் எல்லா பாதிகளும் ரசிக்கத்தக்கதாகவும் ஒரு வைத்தியராக இந்த பூமிக்கு வந்தார். எல்லா விதமான சுபாவமும் தன்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் எங்களுக்காக அவர் உலக தோற்றமுள்ளதாக ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் இருக்கிறார். விசேஷமா தீர்க்கதரிசி சொல்ற பிரகாரமாய் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது முழு உலகத்தைக்கும் பாவத்துக்கும் அவர் பறித்திருந்தாலும் முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக மாத்திரமே தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை அவர் இந்த நாட்களே எங்களை மனக்கண்களை திறந்து பார்க்கும்படியாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய செய்தியில பொருள் என்னன்னு சொன்னா, தேவன் தமது ரகசியத்தை அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறவராய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனவாட்டி என்று சொல்றவர் வந்து ஒரு பிரித்து எடுக்கப்பட்டவராக இருக்கிறார். வேறு பிரித்து அவர் பிரித்து எடுக்கிறவராக இருக்கிறார். அதான் நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது எஸ்தர் வந்து அதாவது போய் சொல்ற எஸ்தருடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு யூத குலமாக இருக்கிறார். அந்த ஜனங்களை ஆகாஸ்வருட்ட அந்த ஜனங்களை குறித்து பேசும் பொழுது உம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு விசித்திரமான ஜனங்கள் இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய ஜனத்துக்குள்ளே வந்து ஒரு விசித்திரமான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர் ஒரு வித்தியாசமான ஜனங்கள் என்று சொல்லி அன்னைக்கு அந்த யூதரை குறித்து அது பேச எத்தனையோ ஜாதிகள் 127 நாடுகளை ஆண்டதான ஆகாஸ்வர் அந்த ராஜாவின் காலத்திலே அவ்வளவு ஜனங்களுக்குள்ளே இந்த ஜனம் வித்தியாசமான ஜனம் என்று சொல்லப்படுது. இந்த ஜனத்துக்கு மாத்திரம்தான் உபத்திரமும் பிரச்சனையும் அழிவும் வருகிறதா இருக்கு. ஆனால் அந்த அழிவுக்கு ரட்சிக்கும்படியாக தேவன் ஒரு திறப்பின் வாசல் நிற்கத்தக்கதாக அங்கே ஒரு மோதிகாயை ஒரு எஸ்தரையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனமாகத்தான் பாருங்க, இந்த உலகத்துல எல்லா காரியங்களின் மத்தியிலும் தேவன் என்ன செய்கிறார், எங்களை விசேஷமாக அவர் எண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னன்னு சொல்றாங்கன்னா, மனுஷனுடைய ஆவி அன்றி வேறொன்றையும் மனுஷனுக்குரியவைகள் அறிய மாட்டான், தேவனுடைய ஆவி என்று ஒருவன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இந்த பூமியில வந்து எங்களை தேவன் விசேஷமாக அவர் அழைத்திருப்பார்ன்னு சொன்னார். நிச்சயமாக வந்து அவருடைய அந்த ஒளி, அதாவது அவருடைய ரகசியம் எங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். நாங்க யோபு 29:4 நாங்க வாசிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்திலே இருந்தது. சங்கீதம் 25:14 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்தவரிடத்திலே தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவரிடத்திலே தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப இந்த தேவனுடைய ரகசியம் என்னதென்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வேளைகள், தேவன் ஒரு காரியத்தை மனவாட்டிக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது யாருமே அதை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் யோபு சொல்வது போல என்னுடைய கூடாரத்திலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது சொல்லப்படுது. நீங்கள் பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா பாருங்க, 2 பேதுரு 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர் பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் இந்த கூடாரத்தை விட்டு போகும் நேரம் வந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 13ஆம் வசனம், 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றார்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரில் என்று அறிந்தேன். இந்த கூடாரத்தில் நான் இருக்கிற அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று அறிந்திருக்கிறேன். இந்த கூடாரம் என்பது எங்களுடைய சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கூடாரத்தில் இந்த சரீரத்தில் நாம் இந்த சரீரத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டியது. இந்த சரீரத்துக்குள்ளதான் தேவன் தாம் ஆயத்தம் பண்ணிதான எல்லா காரியங்களையும் எங்களுக்குள்ள அந்த ரகசியத்தை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 3 பார்க்கிறோம், தேவன் எனக்கு தந்ததான இந்த ரகசியத்தை குறையாதேவுக்கு அறிவிக்கும்படியாக நான் ஊழியக்காரனானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப பாருங்க, இந்த ரகசியத்தை குறித்து நாங்கள் பேசுகிற வேளையில எங்களுக்கு தேவன் அழைத்திருக்கிற அந்த அழைப்பை குறித்து நீங்க பார்க்கிற வேளையில ஒரு தேவனுடைய அந்த முன்குறிப்பு, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே எங்களோட பெயர்கள் நிச்சயமாகவே அங்கு எழுதப்பட்டிருந்தால் நாம் எதை செய்ய வேண்டும், எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம், எதற்காக தேவன் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக ஜீவனை கொடுத்தார், ஏன் நாம் இப்படிப்பட்டதான பாடல்களாக கடந்து போக வேண்டியிருக்கு, ஏன் நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்குள்ள வர வேண்டியிருக்கு, ஏன் நாங்கள் இதுக்குள்ள வராமே நாம் தேவனிடத்துல போயிருக்கலாமே என்று சொல்லி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொன்னார், பரிசுத்த பவுல் சொல்வது போல உலக தோற்றத்துக்கு முழுவதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு காலத்துல தேவனுடைய சிந்தையில இருந்தோம். எங்க இருந்தோம்? தேவனுடைய சிந்தையில இருந்தோம். தேவனுடைய சிந்தையில இருக்கிறது நிமித்தமாக அவர் என்ன செய்யறாரு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வர முன்பதாகவே, உலக தோற்றம் முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. எல்லாமே அவருடைய இரத்தத்தினால எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க மாத்திரம்தான் நாம் தேவனிடத்துல வர முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக ஜனங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள வருகிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு சில பேர் ஞானஸ்தானத்தை மாத்திரம் இந்த சர்ப்பத்தின் வித்த குறித்தும் இன்னைக்கு ஒரு கடைசி கால செய்தி, இது ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு தந்திருக்கிறார். இவ்வளவான அறிவு மாத்திரமே ஜனங்கள் அங்கே இருக்கிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நாம் அதை தாண்டி தேவன் எங்களுக்கு என்னத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக அதை அறிந்து கொள்ள வேண்டியது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ரகசியம் எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் அவர் முன்குறிக்கப்பட்டதான அவர்களுடைய அந்த ரகசியம் இருக்கிறது. உங்களுக்கு அது இருக்குதா? ஆமென். நீங்க அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்காக நீங்க தெரிந்தெடுக்க கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென். யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆமென். விளங்குதா? யாருக்கு எது நடக்கும், எது நடக்கக்கூடாது அவருக்கு தெரியும். எதை வைத்து எதை அவர் செய்யணும்னு சொல்லி அவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படி என்று சொல்லி சொன்னா நீங்க பாருங்க, தேவன் அவர் எங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய வேதநாமத்தில் அவர் எங்களை எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதா? இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு உதாரணத்தை நாங்க எடுத்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, மரியாதை குறித்து நாங்க பார்க்கிற வேளையில அவருடைய பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருந்ததா? எங்க எழுதப்பட்டிருக்கு? ஏசாயா. என்ன வசனம் அப்ப இது ஒரு கனியை கற்பதையாவா? சொல்லுங்க வசனம். இது உங்களுக்கு ஆணித்தரமா தெரியுமா அந்த வசனம்? யாருக்கு சொல்லப்பட்டது? மரியாதைக்கு சொல்லப்பட்டது. அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், 720 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு விதை அங்கே விதைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் வரும்படியாக 720 வருஷம் காக்கப்பட்டிருந்தது சொல்றேன். நான் சொல்றேன் சரியா? நீங்க வாசிச்சிருக்கீங்க செய்தி வாசிக்கிறவங்க உண்மையிலே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த வித்து அவ வரும் மட்டும் என்ன சொல்லப்படுகிறது சொல்லி அவள் வரும் மட்டும் அந்த விதையானது அங்க முளைக்கப்படும். அப்ப தேவன் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேகங்கள் மேகத்திலே மூடி இருக்கிற வேளையில அங்கே மழை தண்ணீர் அப்படியே மூடி இருக்கிற வேளையில தண்ணீர் மேல விழுந்திருந்தால் சூரிய வெளிச்சம் அந்த வீட்டின் மேல் விடு மட்டும் அது முளைக்காதுன்னு சொல்லி சொல்றேன். சரியா நான் சொல்றது? செய்தி தான் சொல்றது. அல்லேலூயா. அப்ப அந்த மேகங்களை தேவன் அகற்றி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக உடைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இன்றைய நாள் அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார் சொல்லிச்சுன்னா, அந்த மேகத்தை எடுத்து அந்த ஒளியை தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார்.
அல்லேலூயா. அந்த ஒளி தேவனுடைய வார்த்தையாக வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஒளி எங்க வருகிறது என்று சொன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க மரியாதை இடத்துல தூதன் வருகிறார். அந்த வார்த்தையை வாசிங்க. எல்லா வசனமும் வேணா ஒரு சில வார்த்தையில மாத்திரம் வாசிங்க. அவர்களையும் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை அதில் சிஸ்டர் மரியாதையோட பேசுறது. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எத்தனாம் வசனம் அது? 18 இல்ல தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்க, இதுலதான் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு பெரிய காரியமே அடங்கியிருக்கு. அல்லேலூயா. இந்த 720 வருஷத்துக்கு முன்பதாக இவனை குறித்து தீர்க்க தரிசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார். அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார். அல்லேலூயா. ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் உண்மையாகவே அது அந்த வித்தானது அவர் ஆணுக்குள்ளாக இருந்து பெண்ணுக்குள்ளாக போய் அது கர்ப்ப பையில போயிருந்து ஒரு ஜீவன் உண்டாகுறதாக இருக்கு. ஆனா பாருங்க, இவள் ஒரு கன்னியை கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது இவள் அந்த குழந்தையை அவர் பெருமட்டும், அதாவது அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாட்ட அந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்காக தேவனோடு அவர் அங்கே பேசுகிறத நாங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அங்க வருகிறார், தேவனுடைய வார்த்தையை பேசு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர் சொல்லுகிறார், இதே வார்த்தை தான் நாங்க பார்க்கிறோம், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவார். இப்ப அவர் பேசுகிற வழியில் இவர் சொல்றார், நான் புருஷனை எப்படி அறியேன் என்று சொல்லி அவர் சொல்றார். புருஷன் எனக்கு தெரியாது, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இது மனிதனால கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். இதை நாங்க பார்க்கிற வேளையில எங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான சிந்தையுள்ளாக நாங்க போய் தேவனுடைய வார்த்தையை நாங்க நோக்கி பார்க்கிற வேளையில 720 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்டதான அந்த தேவனுடைய வார்த்தை என்ன குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே அவன் நினைவு கூறு மட்டும் அந்த ஜீனானது மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ள போகையில சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக் கொள்ள மட்டும் மனப்பூர்வமாய் தன்னுடைய சொந்த சிந்தையிலே, மனிதனுக்கு ஒரே சிந்தையில 2 விதமான ஆவி இருக்கிறது. ஒன்று மனிதனுடைய ஆவி, இன்னொன்று தேவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுடைய ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வேதத்திலே இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி அவள் ஆராய்ந்து பார்க்க மட்டும் தேவனுடைய வார்த்தையை அவளோடு பேசிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. மனமாட்டி சபைக்கு தேவனுடைய வார்த்தை அது பேசிக் கொண்டு, ஏனென்றா ஒவ்வொருவரை குறித்தும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி பார்க்க முடியாது. இப்ப மரியாளுக்கும் தேவனுடைய தூதன் அங்கே செய்தியை கொண்டு வரதான ஒரு தூதனுக்கும் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற வேளையில இந்த உலகத்திலேயே விசேஷமாக பெண்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய ஒரு வித்தாக இருக்கிறாய். தேவனுடைய ஜீவனை நீ உன்னுடைய கர்ப்பப்பையில சுமக்க வேண்டும். உனக்குள்ளே ஒரு புதிய ஒரு கருமுட்டையை நீ அங்கு உனக்குள்ள தேவன் சிருஷ்டிப்பார். தேவனுடைய பரிசுத்த ஆவியான ஒரு முட்டைக்குள்ளே வருகிற வேளையிலே நீ தேவனுடைய குமாரனை பெறுப்பாய். நீதான் அந்த 720 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்டதாக வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஸ்திரீ நீதான் என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டும். அவளுடைய அந்த வெளிப்பாடு இல்லாமல் என்று தீர்க்கதரிசி சொல்லுவார். அல்லேலூயா, புரியுதா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நாங்கள் தேவனுடைய காரியங்களை மிகவும் அற்பமாக சாதாரணமாக நாங்கள் எண்ணி விடுவோம். மிகவும் சாதாரணமாக நாங்கள் எண்ணி விடுவோம். ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தை, அவருடைய நோக்கத்தை வைத்து, அவருடைய மகா பெரிய திட்டத்தை ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து தான் எங்களை அனுப்புகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களும், அல்லாவிட்டால் நாம் உலகத்தின் மேல் இருக்கிற சிற்றின்பங்களும், அந்த உலகத்தில் இருக்கிற பற்றுதல் நிமித்தமாக தேவனுடைய சிந்தையை நாம் இழந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? அப்ப மரியாளுக்கு அது தெரியாது. அவர் தீர்க்கதரிசி சொல்றார், இவர் 2 பேரும் வந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவர் தேவனுடைய வார்த்தையை நினைக்குடி கொடுக்கும் பொழுது, அவர் தன்னைத்தானே, அவர் நான் தான் அந்த ஸ்திரியா, நான் தான் அந்த கன்னிகையா, எனக்குள்ளாகத்தான் அந்த ஜீவன் இம்மானுவேல் வரணுமா? இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இஸ்ரவேலுக்கு மீட்பை ரட்சிப்பை கொண்டு வருகிற அந்த ரட்சகர் எனக்குள்ளாகத்தான் வரணுமா? அது நான் தான். அப்படி என்ற ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்றேன். வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது, எம்மாவுக்கு போன சீசர்களை பார்க்கும் பொழுது, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்காத வேதபாரர்கள், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையில் விசுவாசிக்காத புத்தி இல்லாத மந்த இருதயம் என்று அவரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்ப நாங்கள் மறுநாளிலே யோவானுடைய சீசர்களையும் கண்டு வேதகாமத்திலே சொல்லப்பட்ட இரட்சகரை நாங்கள் கண்டோம். அவர் இங்கே வந்து நாசரேத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு சீசன் அங்கே சொல்லுகிறது. யாரை குறித்து? வேதகாமத்திலே சொல்லப்பட்டவரை குறித்து, வேதத்திலே தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டவரை குறித்து. அல்லேலூயா. எங்களுடைய மனவாளன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் எங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய பேர் அங்கே முன்குறிக்கப்பட்டு இருக்கிறதா? நாங்கள் தான் அந்த முன்குறிக்கப்பட்ட நபரா? எங்களுக்காகத்தான் தேவன் அவர் ஆயத்தம் பண்ணுறது. எங்களுடைய கண்கள் காணவும் இல்லை, எங்களுடைய கால்கள் கேட்கவும் இல்லை, எங்களுடைய இதயத்திலே தோன்றுவதும் இல்லை. ஆனால் தேவனுடைய தூதன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய செய்தியாளர் வந்து எங்களோடு பேசும் பொழுது நாங்கள் தான் அவர்கிட்ட சொல்லி எங்களை இனங்காணக்கூடியதாக இருக்கிறதா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, இந்த மரியாள் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்திரீ பெண் எப்பொழுதுமே ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த ஸ்திரியை இனங்காட்டுவதும், நீ யார் என்று சொல்லுவதும், நீ எதை செய்ய வேண்டும் என்று சொல்வதை தேவனுடைய செய்தியாளர் தான் அதை காட்ட வேண்டியிருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்க, அப்ப இவரை குறித்து, இந்த மரியாதை குறித்து அவர் பேசுகிற வழியில் அவள் அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே என்ன நடக்கின்றா? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் ஒரு சிருஷ்டிப்பை, புதிய ஒரு முட்டையை, தனக்கென்று ஒரு கருமுட்டையை சிருஷ்டித்து, ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே அவர்கள் உறவு மூலமாக அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதை விட அவர் இயற்கையில் மேற்பட்டதான ஒரு அடையாளத்தை அந்த சபைக்குள்ளே, அந்த மரியாதைக்குள்ளே, அந்த நபருக்குள்ளே, தனிப்பட்ட நபருக்குள்ளே தேவன் செய்ய ஆயத்தம் உள்ளவராய். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனுடைய அற்புதங்களை காணவனுமாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய அடையாளங்களை நீங்கள் காணவனுமா இருந்தால், முதலாவது தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க வேதத்தில் போய் நீங்கள் அந்த நபரா என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. விளங்குதா? ஆமென். அப்ப உங்களுடைய பேர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நீங்கள் தவறலாம், நீங்க பாவம் செய்ய முடியாது. ஆமென். மனவாட்டி பாவம் செய்ய மாட்டான்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பார்த்திருக்கிறீங்க தானே? ஆமென். நாங்க தவறலாம், தவறை தேவன் திருத்துகிறவராயிருக்கிறார். அவர் மிளாரை கொண்டு, சவுக்கை கொண்டு அவர் எங்களை அடித்து அவர் திருத்துகிறவராயிருக்கிறார். பவுல் என்ன சொல்றார்? அன்போடு வரவா, பிரம்போடு வருகிறார்.
அப்ப எங்கட பிறம்பு என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆமே. ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர்றது யாருன்னு சொன்னா தேவனுடைய சபையில் இருக்கிறாரு தேவனுடைய ஊழியக்காரர். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் அந்த அனுமதியை அவர் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அது நான் பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்ப மணவாட்டி சபையை குறித்து தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறாரா? தேவன் வேதத்தில் எழுதி இருந்தால் அந்த மணவாட்டி சபையை அடையாளம் காண்பிக்கிறதுக்கு ஒரு செய்தியாளர் நீங்கள் வர வேண்டியது. ஆமே. அந்த செய்தியாளனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுக்கு விளங்குதா? புரியுதா? எங்களுக்கு செய்தியை கொண்டு வர ஒரு ஆள் இருப்பாரா இருந்தால் அவர் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு தேவனாலே ஏற்படுத்தப்பட்டு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய செய்தியை தேவனத்திலிருந்து கொண்டு வருகிறாரான்னு சொல்லி முதலாவது அந்த ஜனம் அந்த சபையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சில காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். என்னன்னு சொன்னா மல்கியா 4 லூக்கா 17:30 யோவான் 14:12 யோவேல் 2:38 யோவான் சாணன் தன்னை வேத வாக்கியங்களில் அடையாளம் காண்பித்தது போல அடையாளம் காண்பித்தது போல கிறிஸ்துவின் காணக்கூடாத மணவாட்டியின் இணைப்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. காணக்கூடாத இணைப்பு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென். வேத வாக்கியங்கள் அமைந்துள்ளன. இயேசு தம்மை வேத வாக்கியங்கள் அடையாளம் காண்பித்தார். அவர்கள் கூறினது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒழித்து காட்டுங்கள் என்றது. யோவான் காட்டு மனிதன் என்றது. சபை அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் மாதிரி. இன்றைக்கு சபை அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவனுடைய உண்மையான ஒரு தேவனுடைய மனிதனை அவன் வார்த்தையை கொண்டு வருகிற வேளையிலே அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏன் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த ஜனங்களுடைய வசீகரத்துக்கு ருசிக்கு இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி அவர் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனுடைய ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய செய்தியாளனும் தேவனுடைய ஊழியக்காரர் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையோட நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையோட வருவார் என்றால் ஜனங்களுடைய ருசிக்கு அவருடைய இதயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு சுயநலத்துக்கு ஏற்றதான ஒரு மெய்ப்பனாக ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய மெய்ப்பன் அந்த ஊழியக்காரருக்கு இருக்கமான. அல்லேலூயா. மிகாயா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற வேளையில 400 தீர்க்கதரிசிகளும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். உன்னுடைய வார்த்தையும் அவனுடைய வார்த்தையை போல இருப்பதாக என்று சொல்லி அவனத்துல போய் சொல்லுகிற வேளையில நீங்க 400 பேரும் ஒரே மாதிரி சொன்னாலும் கர்த்தர் என்னிடத்துல சொல்லுகிறதை மாத்திரம் நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு ஐஸ் கட்டி மெல்லிய ஐஸ் கட்டிக்கு மேலே நடக்கிற விதமாகத்தான் தேவனுடைய ஊழியக்காரர் எப்பொழுது, அதாவது தேவனுடைய செய்தியால் வார்த்தையோட இருக்கிற மனிதன் வடிவா கேளுங்க ஒரு மெல்லிய ஐஸ் கட்டிக்கு மேல இருக்கிறது நடக்கிறது போலதான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய மனிதன் இருப்பார்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மெல்லிய ஐஸ் கட்டியானது அதை நாங்கள் ஊட்டி நடந்தா உடைஞ்சு போயிடும், அங்காலங்கள் நடந்தாலும் உடைஞ்சு போயிடும். மிகுந்த கவனத்தோடு எடுத்து எங்களை கால்களை வைக்க வேண்டி இருக்கிறது. விளங்குதவர்களுக்கு அப்ப ஊழியக்காரர் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அவன் எவ்வளவு தூரம் கவனமாக தேவனிடத்தில் பெற்று மிகாயா ராத்திரி முழுக்க இருந்து ஜெபித்து விடியவரம் வரும்பொழுது பரலோகத்தில் அங்கே வாசலை தேவன் திறந்து அவர் அங்கே பரமசேரி இருக்கிறதும் தேவன் இருக்கிறதே அங்க ஒரு பொய்யினாவி இருக்கிறது 400 தீர்க்கதரிசிகளே பொய்யினாவி வந்ததையும் மிகாயாவுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து காட்டினார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய வார்த்தையோட தான் வந்தார். ஏன் நாம் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் சொல்லுகிறது மாத்திரமல்ல நம்ம வேற ஒன்றையுமே சொல்ல மாட்டோம். ஆமென். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தருவாரா இருந்தால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்களை போல ஒரு விசேஷமான ஜனங்கள் இந்த பூமியில் வேற யாருமே இல்லை. தேவன் அந்த மனிதனோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மெல்லிய ஐஸ் கட்டிக்கு மேல நடக்கிறது போல ஒரு சொல்றார் ஒரு ஊழியக்காரன் இதுதான் வார்த்தையை சொல்லி அவன் வார்த்தையோட தரித்திருக்கணும். ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை குறித்து நீங்கள் தர்க்கம் பண்ண தேவை. ஏனென்றால் கர்த்தர் சொல்வதே நான் சொல்லுவேன். தேவன் அந்த காரியத்தில் இருக்கிறார். அது நன்மையாக முடியப்படுவர் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை பிடித்துக் கொண்டு இதுதான் சரி அதுதான் சரி என்று வாக்குவாதம் பண்ணி ஜனங்களுக்குள்ள இவர்கள் செய்தியில் இல்லாத ஜனங்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தேவனுடைய
இன்னொருவருக்கு சுட்டிக்காட்டி தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனங்களை, ஊழியக்காரர்களை அவர்கள் ஒரு தவறான நபர்களாக காண்பிக்கிறதுக்கு இப்படிப்பட்டதான ஆவியை பெற்றதான ஜனங்கள் இந்த உலகத்திலே, ஊழியக்காரர்கள், சபையார் இந்த உலகத்திலே காணப்படுகிறார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் ஒரு மெல்லிய பனிக்கட்டியின் மேல் நடக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அதுக்கு என்ன சொல்றாரு என்றால், விவாகரத்து செய்தியில அவர் சொல்றார், நீங்க கிழக்கு தென்கிழக்காக போனாலும் தவறாயிருப்பீர்கள், தென்மேற்கா போனாலும் தவறாயிருப்பீர்கள், இந்த பக்கம் போனாலும் தவறாயிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அதை நீங்கள் சரியாக முடித்துக் கொண்டு போனால் மாத்திரமே இந்த விவாதத்திற்கு செய்தியை, இந்த நான் கொடுக்க போறதான இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் தவறாய் போய்விடுவீர்கள் சொல்லி சொல்றார். ஊழியக்காரர்கள் தவறாய் போய்விடுவார். அதனால நீங்கள் பனிக்கட்டியின் மேல நடக்கிறதுனால அது உடையாம நடக்க முடியாது. மிகுந்த கவனம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. இதை தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. விளங்குறாங்களுக்கு இப்ப நான் வாசிக்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அறிவார்கள். அவர் கற்புள்ள மணவாட்டியை வார்த்தையை கடைசி நாள் சபையை வாத்தியாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட சீமாட்டியை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அழைக்கிறார்? சீமாட்டியை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு உயர்ந்த ஒரு வர்க்கம் உள்ள ஒரு பெரிய ஒரு மகாராணியாக தேவன் எங்கள் அழைத்தவராக. அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ நாங்களும் அப்படியாக இருக்கும்படியாக எங்களை அழைத்தார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். விளங்குறவங்களுக்கு பிரைஸ் பாருங்க. இயேசு வார்த்தையாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள்? சமயம் ஆமென். அப்படியானால் சரி, மணவாட்டி எப்பொழுது மணவாளனின் பாகமாக இருக்கிறார். எப்படி? மணவாளன் எப்பொழுது மணவாளன் பாகமாக மணவாட்டி இருக்கிறார். எனவே மணவாட்டி ஸ்தாபனமாக இருக்க முடியாது. மணவாட்டி பாருங்க, நீங்கள் உங்களுடைய சொந்த ஞானத்தை பிரயோகித்து நீங்கள் ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது. நீங்க எப்படி ஸ்தாபனமாக மாறி போவீர்கள்? உங்களுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு, உங்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு, இல்லாட்டி ஒரு அழகாரதனைக்கு, இல்லாட்டி ஒரு பாஸ்டரோ, இல்லாட்டி வேற ஒரு சபையாரோ, இல்லாட்டி வேற ஒரு உபதேசத்தில் இருக்கிறவர்களோ ஏதோ உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு கிரியை செய்து உங்களுக்காக செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் அப்படியாக ஈர்க்கப்பட்டு அங்காக செல்லக்கூடியதாக இருக்கும். அவர்கள் என்ன உபதேசத்தில் இருக்கிறார்கள், அவர் எந்த வார்த்தையில் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், மனிதனுடைய போதனையில் இருக்கிறார்களா, அவர்கள் ஸ்தாபனமாக இருக்கிறார்கள் சொல்லி இங்க அறியாமையே அவர்கள் பின்பாக இழுக்கப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்சலோம் தாவீதிடத்தில் வருகிற எல்லாரையும் கண்டுபிடித்து முத்தம் கொடுத்து உங்களுக்கு தாவீதிடத்தில் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை சொல்லி சொன்னோன்னு 250 பேர் அவர்கள் அறியாமையே வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார். வஞ்சனை என்பது எல்லா காலங்களிலும் அது மறிக்காத ஒரு ஆவியாக இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒரு மனவாட்டியாக ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக அது இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக அது இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இருக்க வேண்டும். அவர் அதை செய்வதாக வாக்களித்துள்ளார். அவர் எப்படி அதை செய்வார் என்று கூறியுள்ளார். அவர் தமது மாதிரியை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு மாதிரியை வைத்துக் கொண்டே செய்து வந்திருக்கிறார். அவர் மறுபடியும் அதை செய்கிறார். இந்த கடைசி நாளில் தமது கற்புள்ள மணவாட்டியை அவர் வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழகான ரெபேக்கா இவருடைய ஈசாக்குக்காக காத்திருக்கிறார். என்ன ஒரு அருமையான சமயம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அருமையான ரெபேக்கா அவருடைய ஈசாக்குக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அங்கேயும் அந்த ரெபேக்காவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அங்க ஒரு எலியேசர் வர வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியேசர் வந்துதான் என்ன செய்யப்படுகிறது? இந்த ரெபேக்காவை அழைத்துக் கொண்டு போகப்படுது. அப்ப எலியேசர் வேதத்தில் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இல்லையா? அப்ப வேதத்துல எலியேசர் இருக்கிறான்னு கை வைத்துங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையாவா இருக்கிறாரா? ரைட். நிச்சயமா. அப்போ ஒரு மனிதன் ஒரு செய்தியால் எலியேசர் எப்பொழுதுமே மணவாட்டி ரெபேக்காளுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த எலியேசருடைய இருதயத்துல அவர் ஒரு விண்ணப்பத்தை வச்சு போறார். எப்படி? அந்த விண்ணப்பத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமத்துல 24.
எத்தனை வசனம் சிஸ்டர் என்னது 24 அதிகாரத்தில் 13, 14, 15 வாசிக்கிறோம். எத்தனை வசனம் அது? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருகிறார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அப்படியே கீழே 16 வசனம் வாசிங்க. 16 வசனம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தார். 17 வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்ட ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறங்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை நேரம் போது இதுக்கு முதல்ல இந்த எலியேசர் அவருடைய இருதயத்தில் நினைக்கிறாருன்னு சொன்னா, நான் ஊருக்குள்ளே போகும் பொழுது என் ஆண்டவனே நான் தண்ணீர் இருக்கிறவனே இந்த தண்ணீரை குடியும் உமக்கும் பார்ப்பேன் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் அவன் சிந்தித்துக் கொண்டு போற நேரம் மாதிரி, அதே மாதிரி அங்க ஒரு ஸ்திரீ இவர் என்னத்தை நினைக்கிறாரோ அதே காரியத்தை ஒரு ஸ்திரீ செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பிரைசலோ விளக்குதா? உங்களுக்கு புரியுதா? பிரைசலோ அல்லேலூயா அல்லேலூயா. விளக்குதா சிஸ்டர் பிரதர்? விளக்குதா? பாருங்க, ஆயத்தமாக இருக்கிறார். இது அவருடைய இருதயத்தில் அவர் தீர்மானிக்கிறார். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ சொல்ற காரியங்களுக்கு நம்ம உடன்படாத ஒரு ஸ்திரீக்கு தான் நான் இவரை அழைத்து கொண்டு அங்க போகணுமா? நீ அதை செய்ய வேண்டாம், இதை நீ அதை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா, உனக்கு முன்பாக கர்த்தருடைய தூதர், இந்த கர்த்தருடைய தூதர்ன்றது கர்த்தர் தான், தேவன் தான். தேவன் உனக்கு முன்பாக போவார். மோசே சொல்றார், எங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் செய்தாவிட்டா, நீர் எங்களோட போகாவிட்டா நான் எங்களை கொண்டு போகலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் அங்கே அந்த எலியேசருக்கு முன்பாக போகிறதை பார்க்கிறோம். இந்த எலியேசருடைய சிந்தையை உறுதிப்படுத்தும்படியாக இந்த எலியேசர் என்ன செய்தார்னா, அவர் மௌனமாக காத்து கொண்டிருக்க வசனங்கள் நாங்க வாசிச்சிருக்கோம், தெரியும். பாருங்க, மௌனமாக காத்து கொண்டிருக்கார். அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு மணவாட்டியுடைய அவள் ஒரு பெண்ணுடைய குணாசீலத்தை அறியும்படியாக எலியேசர் முதலாவது பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு ரெபேக்காலை பார்க்க முன்பதாக, ரெபேக்காலுடைய குணாசீலத்தை பார்க்க முன்பதாக எலியேசர் பார்த்து எலியேசர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப எலியேசர் எதனால அவர் செலக்ட் பண்றாருன்னா, எதனால தெரிந்து கொள்கிறாருன்னு சொன்னா, ஆபிரகாம் சொன்ன செய்தியின் மூலமாகவும் கர்த்தருடைய தூதர் அங்க வந்திருக்கிறது மூலமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் ஒரு மணவாட்டியை தெரிந்தெடுத்து அந்த சுபாவத்தை எப்படிப்பட்ட சுபாவம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி, இது தெரிந்து கொள்ளப்பட்டதா இருக்கிறார் சொல்லி, இது மனப்பூர்வமாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிறதா சொல்லி அவர் என்ன செய்ய குணாசீலத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மணவாட்டி சபைக்குள்ளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில் ஒவ்வொரு வீட்டின் மேலும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக, உங்களுடைய குழப்பத்தின் நிமித்தமாக, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத நிமித்தமாக, அல்லாட்டால் அது தாமதிக்கிற நிமித்தமாக, இந்த பாதை இந்த வழி எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கடினப்படக்கூடாது. புரியுதா? கடினப்படக்கூடாது, நீங்க சஞ்சலப்படக்கூடாது, நீங்க முறுமுறுக்க கூடாது. தேவன் அதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்வதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு போராட மாட்டார். எங்களுடைய முத்திரை என்ன? பரிசுத்த ஆவியானவர். நீங்க மீட்கப்படும் நாள்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் முறுமுறுக்க முடியாது, வாக்குவாதம் பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வழி எனக்கு வேண்டாம், இந்த செய்தி வேண்டாம், இந்த ஊழியக்காரன் எனக்கு வேண்டாம், இந்த வேதம் வேண்டாம், இந்த பிரணா கூட்டமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீங்க தள்ளி விட்டு போக முடியாது.
ஏனென்று சொன்னால் உங்களுடைய நீங்க பிரணாமை தள்ளுவீர்கள் என்றால் அவருடைய செய்தியை நீங்க புறக்கணிப்பீர்கள் என்றால் எலேசர் நீங்க தள்ளுகிறதற்கு சமம். ஆனால் ரெபேக்காள் என்ன சொல்லுகிறார்? அவன் என்ன சொல்றாரு? நீரும் குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு வாப்பேன். ஒட்டகங்களுக்கு தண்ணி எங்களுக்கு வாக்க முடியுமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு குணாசீலத்தை தேவன் ஒரு எலேசரை கொண்டு செய்கிறார். இப்ப இந்த எலேசர் அங்கே எழுதப்பட்டிருந்தால், வேதகாமத்தில் எழுதப்பட்டிருந்தால், எங்களுடைய எலேசராகிய யார்? எங்களுடைய எலேசர் சொல்லுங்க. அது எங்கட அருமையான தீர்க்கதரிசி வில்லியம் ஐயா பிரணாமன் சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே அந்த அவரை குறித்து எங்க எழுதப்பட்டிருக்கிறது? மல்கியா 14 மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 5-6 அங்க சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவில நாங்க வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நீங்க வாசிக்கிற வேளையில பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல ஒன்றொன்றை நாங்க வாசிக்கிற நேரத்துல ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய பெயர்கள் வேதகாமத்திலே எழுதப்பட்டிருக்குமா இருந்தால் உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்ததான அந்த தூதனுடைய பெயர் 1ஆவது வேதகாமத்திலே எழுதப்பட்டிருக்கும். அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவர் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கும். அவர் தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிற செய்தி தேவனே அவருக்கு கொடுத்த செய்தியா இருக்கும். நானும் என் பிதாவும் ஒருபோதும் தனித்திருக்கவில்லை. என் கிரியைகளை நான் என் சுயமாய் செய்யாமல் என் பிதாவே எனக்குள்ளே இருந்து செய்து வருகிறார். என் பிதா காட்டியாத யாதொன்றையும் நான் செய்ய மாட்டேன். யார் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து. ஆமென். என்னை அனுப்பினவனை நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறோம். என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறேன். என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? அப்ப செய்தியாளர் தேவனால் அனுப்பப்பட்ட உலகத்தில் அநேக செய்தியாளர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட செய்தியாளர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நீங்க வேதகாமத்திலே அவர் இருக்கிறாரா? அவருடைய செய்தியை கொண்டு வருகிற வேளையிலே கொண்டு வருகிற ஊழியக்காரர் தப்பாமல் தவறாமல் சரியாக தேவனுடைய செய்தியை அவர் கொண்டு வருகிறாரான்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஆமென். கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக ஒரு சகோதர ஊழியக்காரன் இடத்துல வந்து சொன்னார், கர்த்தர் உரைக்கிறதாவது சொல்லுறது வந்து பிரதர் செய்தி வேதகாமத்தில் இருக்குது, நீங்க அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது. இது பிரணாம செய்தி கர்த்தர் உரைக்கிறதாவது அல்ல, வேதகாமத்திலிருந்து வருகிறதா அங்கே கர்த்தர் உரைக்கிறதாவது. ஆனா தீர்க்கதரிசி மரியா சொல்றா என்ன சொன்னா, அவர் பிரணாம் என்ன சொல்றாரு சொன்னா, கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் இப்பொழுது காலை ஊன்றி எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வீட்டில் இப்படி இருக்கிறது, கர்த்தர் உரைக்கிறார். உன்னுடைய மனைவி சுகமாவார், உன்னுடைய தங்கை சுகமாவார், உன்னுடைய பிள்ளை இப்பொழுது சுகமாகப்படும், கர்த்தர் உரைக்கிறதாவது. அது எழுதி நடக்குதா? அது நடந்தா? தேவன் ஒரு மனிதன் கூறுகிறது அது நடந்தா இருந்தால் அந்த தரிசனம் சரியாக இருக்குமானால், அவருடைய காரியங்கள் சரியாக இருக்குமானால் நீங்க பாருங்கள். அது நடந்ததாயினால் அவர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனிதன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதகாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் செய்தியையும் தப்பாமல் தவறாமல் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமென். வேதகாமத்தை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு செய்தி வருகிற வேளையிலே உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், சடலமும் இல்லாமல், கேள்வியும் இல்லாமல் அந்த தேவனுடைய செய்தி கூட உயிர்ப்பிக்கமாக இருந்தால், உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரமா இருந்தால், அது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதா இருக்கும். ஆமென். தேவனுடைய மனிதன், தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் உங்களோடு பேசுகிறதா இருக்கும். அல்லேலூயா. புரிகிறதா? பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்க வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமென். பாருங்க, யோவானுக்கு தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படி என்று சொன்னா, இந்த தூதன் தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது யோவான் தேவனுடைய மனவாட்டியை அடையாளமாக இருக்கிறார். சொல்றது சரியா? ஆமென். பாருங்க, மனவாட்டியை அடையாளமாக இருக்கிறார். இப்ப இந்த செய்தியை, இந்த நடக்க போற சகல காரியங்களை, வரப்போகிற எல்லா காரியங்களையும், இந்த ரகசியத்தை இந்த செய்தியாளர் நாங்க வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 22 நாங்க வாசிக்கிற வேளையில வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 13 பாருங்க. இந்த வாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அதற்கு அவன் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன்.
செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோட கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். பாருங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாரு. பாருங்க, தேவனுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். யோவான் என்ன செய்யறான், அவருடைய காலில் போய் விழுது. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்கார், நான் ஒரு தேவன் அல்ல. நீ தேவன் பொழுது கொள்ளுதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. பாருங்க, ஏனென்றால் அந்த ஊழியக்காரன் அவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமே, அவர் தியோபனி சரீரத்தில் இருந்து இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப யார் அந்த ஊழியக்காரன்? பிரணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தீர்க்கதரிசியாகிய பிரணாம் தான் இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் இந்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த நபர் அவர் தான். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் வழியில இதோ பலமுள்ள வேற ஒரு தூதனை கண்டேன். அவர் அங்கே இறங்கி வருகிறதை அவர் காண்கிறார். அப்ப பலமுள்ள தூதன் இந்த பூமிக்கு வருகிற வழியில 7வது தூதன் இந்த பூமியில இருக்கிறார். விளக்குதா உங்களுக்கு? ஆமே. அந்த 7வது தூதன் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னா, இதோ அவர் வருகிறார், இனிமே நான் ஒன்றும் பேசக்கூடாது, அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த 7 முத்திரையின் ரகசியத்தை தேவன் தம்முடைய மனவாட்டி சபைக்கு அவர் கொண்டு வந்தவராக இருக்கிறார். 1ஆம் முத்திரையில தீர்க்கதரிசி பேசுகிறார், இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று சொல்லி சொன்னார். எப்பொழுது வருவேன் என்று சொல்லி அவர் சொல்ல விளங்குறவங்களுக்கு அவர் எப்ப வருவேன் சொல்லி, ஆனா வருவேன் என்று தான் சொல்லியிருக்கார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் வருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருந்து அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மரியாதையிடத்துல 720 வருஷம் முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை உயிர்ப்பிக்கப்படி மரியாதையில் வந்திருந்தால் அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்குரிய சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவன் வருவதாக வரமாட்டார். நிச்சயமாக வருவார். நிச்சயமாகவே அவர் வருவார். அவருக்கு ஆண்டுகள் ஒரு காரியம், ஒரு பொருட்டே கிடையாது. அவருடைய வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தேவன் கடந்து வருவார். ஆமே. அப்ப பாருங்க, இதுக்கு ஒரு ஒப்பனையான ஒரு காரியத்தை நாங்க பேச வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, இவர் தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்றார். எப்படி என்று சொன்னா, அவர் பிதாவிடத்துல போவது. எங்க இருக்கு இந்த ரகசியம்? எங்க இருக்கு இந்த ரகசியம்? சொல்லுங்க, யாரிடத்துல இருக்கு? பிதாவிடத்துல எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்னது என்ன சொல்றாங்க? எங்க இருக்கு? வெளிப்படுத்து, முத்திரைகளால வெளிப்படுத்து. வேற என்ன சொல்றீங்க? வேற யாருக்கு சொல்றீங்க? எங்க இருக்கு? எல்லா ரகசியம் எங்க இருக்கா? சிந்தை. தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய சிந்தை முத்திரையால வெளிப்படுத்துறாரு. முத்திரைக்குள்ளாக தான் எல்லா ரகசியமும் வருகிறது. அவருடைய சிந்தை தேவனுடைய பின்பாகத்தில் இருக்கு. அப்படித்தான் அவர் சொல்றார். வாசிருக்கீங்க? தேவனுடைய பின்பாகம். அப்ப கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? ஆமே. யாருக்கும் தேவன் தம்முடைய ரகசியத்தை சொல்ல மாட்டார். அவர் பசியா இருந்தா நான் உனக்கு சொல்லேன். ஆமே. எனக்கு இது தேவைன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அவர் யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டார். எலிசா சொல்றான், சூனேமியால் ரமான் மறித்த உடனே தேவன் எனக்கு அதை மறைத்து விட்டார். அவரே ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கே தேவன் மறைத்து, யாருக்குமே அதை சொல்ல மாட்டார். அப்ப தீர்க்கதரிசி சொல்ற வடிவா கேளுங்க, நீங்க உண்மையாவே செய்திக்குள்ள வாங்க, உங்களுடைய சிந்தை தேவனுடைய வார்த்தைக்குள்ள வரட்டும். அவர் சொல்றாரு, 7 முத்திரையை குறித்ததான காரியத்தில் நான் தவறாக இருக்கிறேன். இன்றைக்கு பகல் 12 மணிக்கு பரிசுத்தாவியான் என்று அறைக்குள்ள வேகமாக நுழைந்தார். அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது காலையில எளிமையில் மறைத்திருந்த தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த செய்தியை கொடுத்து அதுக்கு பின்புதான் முத்திரையை திறக்கிற வேளையில அந்த வெள்ள குதிரை என்பது பரிசுத்தாவியான் என்று அவர் நினைச்சு கொண்டார். அவன் 7 முத்திரையை குறித்து காலாகாலங்களாக எல்லாரும் பிரசங்கிச்சு எல்லாரும் எடுத்தாங்க. ஆனால் எல்லாருமே தவறு, நானும் தவறாயிருக்கிறேன். ஆமே, நானும் தவறாயிருக்கிறேன். பாருங்க, வடிவா கேளுங்க. தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரண்ணாம் தேவனுடைய சிந்தையில போய் பின்னுக்குள்ளத போய் அவர் எடுத்துட்டு வந்தார். ஆமே, மேல் புள்ள அடிக்கிறது இல்லையா? கலையிலோயா விளங்குதா? தேவனுடைய சிந்தையில போய் இருக்கிறது. அப்ப அந்த சிந்தையில போய் அவர் எடுக்கிற நேரம் தேவன் அமைதியா இருந்தார். ஆமே. மனுஷனுக்கு தேவனத்துல போக இயலாது. ஆமே, தெரியுமா? மனுஷனுக்கு தேவனிடத்துல போக முடியாது. அந்த வசனத்தை சொல்லுங்க பிரதர். என்னென்றார்? ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார்.
அந்த வசனத்தை முழுமையாக சொல்லுங்க. என்னென்ன அந்த வசனம் ஃபுல்லாக சொல்லுங்க. இந்த வசனத்தை உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்து அப்படித்தானே வருது. யோவான் இந்த வாசிக்கும் 22 வாசிக்க சிஸ்டர். தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆமென். அப்ப இயேசு சொல்றார், என்னாலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் வர முடியாது. விளங்குதா உங்களுக்கு? தீர்க்கதரிசியும் போக இயலாது. போக இயலுமா? அவருக்கும் போக இயலாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தேவனுடைய கோபத்தை அது மறைத்தது என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்துல வர முடியாது. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அவனை தவிர வேற யாரும் அவரு அறிஞ்சு கொள்ள மாட்டார். அப்படி வாசிக்கிறது வார்த்தை இருக்குது. குமாரனுக்கு பிதா யார் என்று காண்பிக்கணுமா ஒரு மனிதனுக்கு? குமாரன் தான் அதை காண்பிக்கணும். அப்ப இந்த தேவனுடைய சிந்தையில போய் இருக்கிற அந்த பின்பாகத்துல போயிருக்க அந்த ரகசியத்தை கொண்டு வரதுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் ஒரு மனிதனை தேவனிடத்துல கொண்டு போற. ஏண்டா ரத்தம் இல்லாமல் மகா பரிசுத்தலத்துல ஆசாரியன் பிரவேசிக்க இயலாது. தெரியுமா? விளங்குதா உங்களுக்கு? ஒரு வருஷத்துல ஒருக்கா தான் ஆசாரியன் போக முடியும். காலில் கைத்த கட்டி தான் மகா பரிசுத்தத்துல அந்த ககசு தோல் போட்டுருக்காங்க. இந்த திரைக்குள்ளாக அங்க போகணும். போற நேரம் அவர் பாவம் செய்திருந்தா கர்த்தருடைய சமூகத்துல அடிப்படை செத்து போவார். அப்ப யாரும் அங்க போயிடா, போறவங்க செத்து போயிடும். அதனாலதான் கைத்த கட்டி இருக்கிறான். செத்து போனா கைத்தால இப்படி இழுப்பாங்க. வெளியில் ஆசாரியன் கொலை செய்தார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழும் பொழுது மேலிருந்து கீழே மட்டும் என்னத்தை கிழித்தார்? திரைச்சீலையை கிழித்து யாவரும் அந்த மகா பரிசுத்தத்துல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆமே. அந்த பிதா இருக்கிறார், ஏவாதி தேவன் இருக்கிறார், ஏலோகின் தேவன் இருக்கிறார். யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான தேவன் அங்கே இருக்கிறார். அந்த தேவனிடத்துல இந்த இயேசு கிறிஸ்து தான் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை வழியை உண்டு பண்ணார். இதனால தான் தீர்க்கதரிசி அங்க போனார். அல்லேலூயா. விளங்குதா? அப்ப பாருங்க, அவர் போனதுனால தான் அவருடைய சிந்தையில் இருக்கிற அந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால போகும் பொழுது பிதா அப்படியே சைலண்டா மௌனம். ரூத் வரையில மோவாபியர் வரையிலாது கர்த்தருடைய சபைக்குள்ள. ஆனா ரூத் தேவனுடைய சபைக்குள்ள வரும் பொழுது தேவன் அங்க அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. சைலண்டாக இருந்தார். அது தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானம். இது எல்லாமே தேவனுக்கு முன்குறிக்கப்பட்ட தீர்மானமா இருந்தபடினால யார் தேவனுடைய ரகசியத்தை போய் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வரணும்னா அது வரமுள்ள தூதன், தேவனுடைய தூதன் தான். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து இவருக்கு அந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் அந்த முத்திரையை வெளிப்படுத்தி கொடுத்தார். விளங்குது. அப்ப யார் அதை அறிந்து கொள்றாண்டா அவருடைய மனவான். அல்லேலூயா. அப்ப தேவன் ஆயத்தம் பண்றது மனிதனுடைய இதயத்துல தோன்றவும் இல்லை, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இதயத்துல தோன்றவும் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு அவரோட வெளிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆமென். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறவன் அவன் மன்னிக்கப்பட முடியாது. சரியா? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் நாங்க செய்யற ஒவ்வொரு நாளும் நாடாங்க பிள்ளைகள் தவறுகள் மரணத்துக்கு ஏதுவான பாவம். வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிக்கும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே படாதுன்னு சொல்றாங்க. ஆத்மா மரணம், மரணத்துல 2 இருக்குது. ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்மா மரணம். ஆமே. என்ன விசுவாசிக்கிறோம்? மரித்தாலும் பிழைப்பார் என்றால் சரீரத்துல மரித்தாலும் நீங்க இயேசுவுக்கு விசுவாசித்தால் அது நித்திய ஜீவன். ஆமே. நீங்கள் என் வார்த்தையை தள்ளி விடுறவனுக்கு ஐயோ, அவனுக்கு நித்திய ஜீவனே கிடையாது. ஆமே. அப்ப பாருங்க, மணவாட்டி சபைக்கு தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? தேவனுடைய பின்பாகத்துல போயிருந்து அந்த முத்துக்களை, அந்த ரகசியங்களை, மகா ஆழத்தில் இருக்க ரகசியத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் அவருடைய சபைக்கு கொடுத்தார். ஆமே. யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா பாருங்க, நான் இந்த 1-2 வசனத்தோட முடித்து விடுறேன். டைம் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்க, கொரிந்தியர்ல நாங்க வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4 வசனத்தை வாசிங்க. 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். பாருங்க, அது எத்தனை 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4 வசனமா இருக்கும். பாருங்க. தேவனுடைய சாயலா
குருடாக்கினான். ஆமென். யார் குருடாக்குறது? பிரபஞ்சத்தின் தேவனானவர். இந்த ஒளி அங்கே பாருங்க தேவனுடைய சாயலா இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய செய்தி, தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அது நிழலிக்காதபடிக்கு அவன் என்ன சொன்னா அவனோட மனதை அங்கே குருடாக்கினான்னு சொல்லப்படுது. ஒளி என்பது அது வெளிச்சம். இருளுள்ள ஜனங்கள் பெஞ்சமின் நப்தலி உள்ள நாடுகளில் இயேசு கிறிஸ்து வருகிறவர்களே, செபுலோன் நப்தலி உள்ள நாடுகளிலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார். தீர்க்கதரிசி சொல்றார் அந்த ஒளி என்பது தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதலாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிறதற்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அநேகருடைய மனதை குருடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கோ தேவனுடைய ஆவியினால அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். மனவாட்டியை யாராலும் குருடாக்க முடியாது, யாராலையும் புறந்தள்ள முடியாது. ஆமென். அவள் வஞ்சிக்கப்படவே முடியாது. சொல்ல வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் அநேக காரியங்களை செய்தாலும் அவள் வஞ்சிக்கப்பட மாட்டாள். ஏனென்றால் தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கார், தேவன் வார்த்தையில் வெளிப்பட்டிருக்கிறார். அவள் வார்த்தையை கெட்டியாக அவள் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவள் தேவனுடைய வார்த்தையை அவ்வளவாக கெட்டியாக பிடித்திருக்கிறார். யாருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறன்னு சொன்னா பிரசங்கி பாருங்க 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதி காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். மனுஷன் கண்டுபிடியான். யார் கண்டுபிடிக்க முடியாது? மனுஷர் கண்டுபிடிக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய மனவாட்டிக்கு அவருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அவர்கள் என்ன சொன்னா உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றார் யூதர் சாதாரணமாக அவருடைய தேசியாவை அவர்கள் கொண்டே தேவனே அவர்களை குருடாக்கினார். ஆமென். அப்ப ஏன்னு சொன்னார் நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் தேவனுடைய கிருபையை கண்டு கொள்ளும்படியாக தேவன் யூதருடைய கண்களை குருடாக்கினார். அவரே அவருடைய கண்களை குருடாக்கினார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் முடிச்சு விடுறோம் பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்படுறது சொன்னா இந்த செய்தியை அவர் உலகத்தை அதன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இந்த உலகம் என்பது சொன்னா ஆசை, உலகத்தில் இருக்கிறதான ஆசை, அது கண்களின் இச்சையா இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமையா இருக்கிறது. அடுத்தது என்ன? மாம்சத்தின் இச்சையாக இருக்கிறது. இதை ஜனங்கள் உள்ளத்தில் தீர்க்கதரிசி சொல்றாரு சொன்னா மனவாட்டியானவள் விசேஷமாக அழைக்கப்பட்டவர். நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருந்தால் நீங்கள் உங்களோட முடியில கூட நீங்கள் டச் பண்ண முடியாது, முடிய கூட நீங்கள் வெட்ட முடியாது. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு சொன்னா நீங்கள் கிரிக்கெட் போகிற வேளையில வழிபடுறது இதுதான் முக்கியமான பாயிண்ட். கிரிக்கெட் போகிற நேரம் நீங்க நாற்காலியில முன்னுக்கு தான் நுனியில தான் உட்கார்ந்து இருப்பீங்களா? ஆமே. அவன் இந்த அட்டிக்கப்புறம் இந்த அட்டிக்கப்புறம் இந்த அட்டிக்கப்புறம் அட்டிக்கப்புறம் சொல்லி இருக்கிற நேரத்துல அவன் ஒரு கட்சியோட டக்குன்னு பிடிச்சிட்டான்னு சொல்லி சொன்ன இங்க இருக்கிற 10 கீழே வலிக்கு விழுந்துருவாங்க. மற்றவங்க டக்குன்னு எழுப்பி அவங்க சொல்லி ஆர்ப்பரிச்சு கொண்டிருப்பாங்க. மனவாட்டிக்குள்ள அப்படிப்பட்டதான உணர்ச்சி வசப்படுதல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தேவனோட வேற என்னத்தையோ நீங்க நேசிக்கிறீங்க. ஆமென். சரியா சொல்றது? அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆமென். கிரிக்கெட் பார்ப்பது நான் தவறு தீர்க்கதரிசி அதை சொல்லிட்டு வராரு. ஆனால் அவர் சொல்றார் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை நீங்கள் விசுவாசிக்க வருமா இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நீங்க செல்ல வருமா உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் களைந்து போனாங்க. இது யாருக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னா அவர்கள் தேவனுடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ள பிரகாசியாதபடிக்கு உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே ஆயும், எல்லாத்திலையும் சந்தோஷப்படுவார்கள், எல்லாத்திலையும் மகிழ்ச்சியா இருப்பார்கள், எல்லாமே இருக்கும், எல்லாமே கடவுள் அவங்க தேவன் ஆசீர்வதிக்கிறது கூட ஆசீர்வதிக்கணும். ஆனால் தேவனுடைய வித்துக்களுக்கு ஒரு மனவாட்டி மகிமையான ஒரு கூட்டத்தை அவர் அதிலிருந்து வேறு வைத்து அதிலிருந்து விளக்கி அவர் வைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவங்களுக்கு தேவனுடைய காரியத்தோட வேற எந்த உணர்ச்சி வசப்படுதலும் இருக்காது. ஆமே. எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த மனவாட்டி கூட்டத்துக்குள்ள போறவங்க தேவனுடைய வருகையை காண்கிறவங்களுக்கு எந்த விதமான உணர்ச்சி வசப்படுதலும் இருக்காது. ஆமே. ஏன்னு சொன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் உணர்ச்சி வசப்படுதலா இருப்பாங்க. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல மாத்திரம் தான் நோக்கமா இருப்பாங்க. அவங்க தேவனத்துல போகணும் என்பதுதான் நோக்கமா இருக்கு. நீரும் முடியும் ஒற்ற முடியும். ஆண்டவரே உங்களோட வார்த்தை கிடைத்தவுடன் நான் அதை உட்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையை உட்கொண்டேன். அல்லேலூயா. நான் அதுக்காக
ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஆயத்தம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று சொல்லப்படுது. ஆமென். அவள்தான் மணவாட்டி என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தையை அழைக்கிறார். ஆமென். அவளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னு சொன்னா அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன், இந்த நேரம் போகுது. சகோதரர் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். பாருங்க, அவர் சொல்றார், தானியேல் வந்து 70வது வாரத்திலே அவர் நடுப்பகுதியில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் விடுவிக்கப்பட்டு போகிறோம்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். பாருங்க, அவர் விடுவிக்கப்பட்டு அவர் போறார். அப்ப பாருங்க, அந்த நாள்ல மனுஷன் கைவிரல் எழுதப்படாத ஒரு இதோடு சிவத்துல வந்து ஒரு எழுத்து எழுதப்பட்டது. வடிவாக்கேளுங்க என்ன வாசிச்சிருக்கீங்களா? தானியேல் அந்த மனுஷனுடைய கைவிரல் தோன்றா ஒரு எழுத்தோடு அங்க எழுதப்பட்டதான். அதை வாசிக்கிறதுக்கு அந்த தேசத்துல கல்தேயர் பரிசேயர் எல்லாரையும் கூப்பிட்டு, பரிசேயர் இல்ல ஜோசியர் எல்லாரையும் கூப்பிட்டு அதை வாசிக்க முடியாது சொல்லப்பட்டு யாராலையுமே கூட முடியாது. ஆமென். யாராலுமே அது வாசிக்க முடியாது. அப்பொழுது தானியேலை குறித்த ஒரு செய்தி ஒன்று வருகிறது. உம்முடைய தேசத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், உம்முடைய பிதாக்களுடைய நாள் அவர் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவருக்குள்ளே பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்குது, நீர் அவரை கூப்பிடு சொல்லி பெல்ஷத்சார் ராஜாவுக்கு அங்கே சொல்லப்படுற வேளையிலே தானியேலை அவர்கள் அழைக்கிறார். தானியேல் அவர் அழைக்கிற வேளையில அவன் தானியேல் வந்து அவர் சொல்றார், நீ தானியேலே, நீ இந்த ராஜ்யத்தில் இந்த ரகசியத்தை நீ சொல்லியிருந்தா உனக்கு இந்த ராஜ்யத்துல பாதி ஒன்றால் தருவேன், இன்னும் அதிகமான ஒரு பொன் வெள்ளி உனக்கு என்ன ஒன்றோ எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். அப்ப அவர் சொல்லுறா, இது தேவனுக்குரிய காரியம், உம்முடைய பொருளும் உம்முடைய வெகுமதியும் நீரே வைக்கப்படும், எனக்கு அது தேவையில்லை. ஆனால் நான் இதுக்குரிய காரியத்துக்கு ஒரு மேலே தெற்கே உப்பாசி என்ற எல்லாத்துக்கும் என்னது உம்முடைய ராஜ்யம் இந்த ராசியில் நெருக்கப்பட்டு குறைவாயிருக்கு, நம்முடைய ராஜ்யம் மாட்டிட்டு இந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் அந்த எழுத்தை வாசித்து அது ரகசியத்தை சொன்னான். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ரகசியத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். மலையில அப்ப ரகசியத்தை என்னுடைய கூடாரத்துல இருக்கிறது. அப்ப தீர்க்கதரிசி அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வேளையில அவர் சொல்றாரு சொன்னா, எல்லாருமே கலங்கி இருக்கிற வேளையில அவங்க ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தபோது தீர்க்கதரிசி தேவன் அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி தேவன் செய்ய போறதை அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு அந்த செய்தி போகும்படியாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த செய்தி எங்க வாசிக்கிறோம்? செய்த தலைப்பு மறந்து போயிடுச்சு. பாருங்க, செய்தி ஞாபகம் பாருங்க. அவர் சொல்றார், மணவாட்டிக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்திருந்தால் இந்த தேசத்தில் இருக்கிற ரகசியத்தை தேவன் என்ன செய்யறாண்டா அந்த மணவாட்டிக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவள் எல்லாத்தையும் அவள் பெற்றிருப்பாள். அவள் எந்த விதத்திலையும் அவள் கலங்கி இருக்க மாட்டாள். ஏன்னா தேவனுடைய ரகசியத்தை அறியும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அங்க வைத்திருந்தார். அதுக்குரிய அர்த்தத்தை, அதுக்குரிய விளக்கத்தை அங்க வைத்திருக்காங்க. வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். எங்களுக்கு வந்து வேதத்திலே பூமி அதிர்ச்சி வரும், சுனாமி வரும், யுத்தங்கள் வரும், இது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாங்க அதை கண்டுட்டு பூரிக்கவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வேதத்தில் எங்களுக்கு இப்ப அது பிரச்சனை இல்லை. அது நடக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், கோடான கோடி ஜனங்கள் லட்ச ஜனங்கள் மடிவாங்க, கடைசி நேரத்தில் ஒருமிக்க ஜனங்கள் மறித்து கொண்டு போவாங்கன்னு சொல்லி நாங்க அதை கண்டு கலங்க வேண்டிய அவசியம். ஆமே. பலஸ்தீனாவில் வந்து சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் போட்டு அடித்து கொண்டு எல்லாத்தையும் குமிச்சு தள்ளுறாங்க. ஒரு பக்கத்தால் எல்லாரும் பேசுறாங்க, ஒரு இரக்கம் இல்லாத மக்கள் பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு குமிக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு. சுனாமி வரும் பொழுது எல்லாத்தையும் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டா இருக்குது. தீங்கு நாளுக்காக தேவன் துன்மார்க்கனை உண்டாக்குறார். அது யார் எவருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வேலை என்ன? அங்கே புறஜாதி தேசத்திலிருந்து அவன் என்ன செய்தான்? தானியேல் எரேமியாவின் வார்த்தையை கண்டு அவன் இன்னும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட எங்கள் தேசத்துக்கு போறோம் என்று அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஆமே. புறஜாதி பாவிலோன் கர்த்தருக்கு சித்தமான், பாவிலோனை தேவனுக்கு சித்தமானதை செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் பாவிலோனையும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான். பாவிலோன் இந்த உலகத்துக்கு அடையாளம். பாவிலோன் ஒரு கலக்கத்துக்கு அடையாளம், ஒரு குழப்பத்துக்கு அடையாளம். எல்லாரும் குழம்பி இருந்தாலும் மனவாட்டி குழம்ப மாட்டார். அவள் கலங்க மாட்டார். அல்லேலூயா. அவள் ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழே இருக்கிறார். அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்திலே அவள் வீடு கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய மனவாளன் வர்றதுக்கு அவர் ஆயத்தம். அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லப்பட்டார். நான் வருவேன்னு சொல்ல வாக்கு தத்துவத்தில் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் தவறாம எங்கிடத்தில். அல்லேலூயா. பாபாஸ் ஒரு பாட்டு படிங்க. நாங்கள் நிச்சயமாக நாம் அடுத்ததாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம்.